இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் வருகை தந்து கொண்டிருக்கிறார். மேலும் அங்குள்ள நிலவரம் என்ன? பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற பிறகாக நடைபெறக்கூடிய முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக ஏற்கனவே தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தியவாறும் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்களை எழுப்பியவாறும் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார்கள். வாயத்திறங்க சிஎம் என்ற பேட்ச் அணிந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது வரையிலும் அவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறார்களா அல்லது இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அமைதியாக அமர்ந்து சட்டப்பேரவை முடிந்து நாளையிலிருந்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்வார்களா என்பது தொடர்பான கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நிலவி வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல பாலியல் வன்கொடுமை புகார்கள், அதே போல மின்வெட்டுகள், குதிரை பேரம் உள்ளிட்டவை தொடர்பாக தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் அதே போல அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை என்பது நடைபெற இருக்கிறது. ஆளுநர் உரையின் போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து இது தொடர்பாக கோஷங்களை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் குதிரை பேரம் தொடர்பாக கோஷங்களை எழுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும்பொழுது பல்வேறு விதமான பதாகைகளை ஏந்தி சட்டப்பேரவை வாயிலேயே கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தியிருந்தார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதே போல அனில் சிங்கே ரியல் எங்கே என்ற பதாகை, அதே போல தீயசக்தி சுயசக்தி, அதே போல மாஸ்டர் வாயல் பிளாஸ்டர், ஹீரோ இப்போ ஜீரோ உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்பொழுது எப்போதும் சட்டப்பேரவைக்கு வருவது போலதான் வருகை தந்திருக்கிறார்கள். உள்ளே செல்லும் முன்னாக அவர்கள் கருப்பு பேட்ச் அணிவார்களோ அல்லது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் என்பது தெரிய வரும். தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் என்ன விஷயங்கள் செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த புதிய ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகாக அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் சி வி சண்முகத்துக்கு ஆதரவு தெரிவித்து 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பதவி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது தொடங்கி தொடர்ந்து குதிரை பேரம் நடைபெற்று வருவதாகவும் அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்து தாவேகாவில் இணையக்கூடிய நிகழ்வும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக குரல் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக எதிர்ப்புகளை